நேசத்திற்குரியவராக எடுத்துக்கொள்ள தகுதியானவரின் முதல்வானவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக். யார்? யார்? உன்னுடைய தாய். அதற்கு பிறகு கேட்டார்கள், சும்மமன்? பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, சும்ம உம்முக். பிறகும் உன்னுடைய தாய் தான். பிறகும் கேட்டார்கள், சும்மமன்? பிறகும் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, சும்ம உம்முக். உன்னுடைய தாய் தான். எத்தனை முறை? எத்தனை முறை? 3 முறை. அதற்கு பிறகு கேட்டார்கள், சும்மமன்? கால சும்ம அபூக். அதற்கு பிறகுதான் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு தாய் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரை, பல்லாயிரம் சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மைதானத்திலே அறிவுரை செய்தார்கள். மக்களை அழைத்தார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த அறிவுரையில், மிக நீளமான அறிவுரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தில். என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தில். ஃபஇன்னகும் அகதுமுஹுன்ன பிஅமானில்லாஹ். அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களை நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள். அதனால் பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்தார்கள்.